அன்பான இறைமக்களை, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் உண்ணக்கூடாது என்று சொன்ன பழத்தை உண்டார்கள். தாங்கள் செய்தது தவறு என்று புரிந்து கொண்டு அவர்கள் ஆண்டவர் முன்பாக வந்து நிற்பதற்கு கூட மன துணிவு இல்லாமல் ஒளிந்து கொண்டார்கள். அதுவரை அனைத்து ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த அவர்களை ஆண்டவர் வெளியே அனுப்புகிறார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் ஆதாமிடம் உன் வியர்வை நிலத்தில் விழ நீ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் ஏவாளிடம் நீ வேதனையோடு குழந்தை பெற்றெடுப்பாய் என்று கூறுகிறார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்தது மட்டுமல்லாமல் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். மேலும் ஆண்டவர் வாழ்வின் மரத்தை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறீர்களா என்று உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். இன்றைய நற்செய்தியில் பெருந்திரளான மக்கள் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்கள். பாலை நிலத்தில் அவர்களிடம் உண்பதற்கு ஒன்றுமில்லை. அதனால் ஆண்டவர் சீடர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்களிடம் 7 அப்பங்களும் சில மீன்களும் இருந்தன. அந்த அப்பங்களை எடுத்து நன்றி கூறி அதை மக்களுக்கு பரிமாறுமாறு கூறினார். சிறு மீன்களை எடுத்து அதை ஆசி கூறி அதையும் பரிமாற கொடுத்தார். அந்த 7 அப்பங்களில் இருந்து 4000 பேர் உணவு உண்டார்கள். மீதியான அப்பங்களை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். நம் ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்று பாருங்கள். பற்றாக்குறையாக இருக்கிற இடத்திலே அபரிமிதமாக அவர் ஆசீர்வதிக்கிறார். வெறும் 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் வைத்து 4000 பேருக்கு மேலாக உணவு கொடுத்தார். மேலும் மீதியானதை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். உங்களுடைய வாழ்வில் அன்றாட தேவைகளை கூட நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? அல்லது என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை என்னால் பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்று வேதனைப்படுகிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்கான வழியை காட்டுவார். உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா குறைகளையும் எடுத்து போட்டு எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுவார். எல்லா பற்றாக்குறைகளையும் எடுத்து போட்டு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அவரை நீங்கள் விசுவசிக்கிறீர்களா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்று உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி கூறுகிறோம் தேவனே. இதோ இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்ப போகிற கிருபைக்காக நன்றி தேவனே. நன்றி அப்பா. கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வந்ததற்காக நன்றி தேவனே. நன்றி அப்பா. இன்றும் என்றும் மாறாத வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன். மனிதனே, சாயலில் உருவாக்கிய தேவனே, உமக்கு நன்றி ராஜா. 7 அப்பங்களை கொண்டு 4000 பேருக்கு மேலாக போஷித்த தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. இரக்கங்களின் பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா தந்தையே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் தேவனே. எங்களை மன்னியும் அப்பா. ஆண்டவரே, பாலை நிலத்தில் உம்மை பின்பற்றி வந்த மக்களைப் போல நாங்களும் உம்மை பின்பற்றுகிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய இறை வார்த்தையின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவன். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ராஜா. 7 அப்பங்களை ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்த தேவன் நீர் எங்களையும் எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ராஜா. இப்பொழுதே தொட்டு ஆசீர்வதியும் தேவனே. எங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா குறைகளையும் நிறைவாக மாற்றும் அப்பா. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களை தொடும் அப்பா. அவர்களுடைய வாழ்விலே குழந்தை இல்லையே என்ற குறை மிகவும் அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது தேவனே. அவர்களை வேதனை நீர் அறிவீர் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கம் கொள்ளும் அப்பா. இரக்கம் கொண்டு அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடும் ராஜா. கொடும் தேவனே. அப்படியே நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, அரசு தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஞாபக சக்தியும் அப்பா. பூரண உடல் சுகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து ஆசீர்வதியும் ராஜா. ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் ராஜா. அவர்களோடு இருந்தவர்களை வழி நடத்தும் அப்பா. எங்களுடைய வாழ்விற்கு வழியாகவும் ஒளியாகவும் இருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் பின்பற்றி உம்முடைய பாதையிலே நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 24. அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் வழியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான். மனிதன், நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்?
நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன். வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய். ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆழ்வான் என்றார். அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகளை செய்து அவர்களை அணிய செய்தார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்னும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக் கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்தி விட்டார். ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளை சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 1 முதல் 10. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாள்களாக இவர்கள் என்னுடனே இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையில் இருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.